பழைய சோறு மிஞ்சிருச்சா கவலையே பட வேணாம். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட டிஃபனாக மாற்றிடுவோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டு நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகை நல்லா பொரிய விட்டு குட்டி குட்டியாக இஞ்சி பாதி நறுக்கி வச்சுக்குவோம். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போது ஒரு ஹாஃப் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இப்போது நம்ம லெஃப்ட் ஓவரான பழைய சாதத்தை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா சாதமும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், சாதம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இதோட மேலே கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி. இனிமேல் பழைய சாதம் லெஃப்ட் ஓவர் ஆச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம செஞ்ச பொங்கலை ஒரு சைடு இறக்கி விட்டுட்டு இன்னொரு சைடு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடுவோம். எனக்கு பொங்கல் ஒன் ஆஃப் த கம்ஃபர்ட் ஃபுட். உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் தூவி விட்டு நல்லா கிண்டி இறக்கியாச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போவே டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட கிளம்பிட்டேன். அவ்வளோதான். பாய் பாய்.